கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1936ஆம் ஆண்டு பெர்லினில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே நீளம் தாண்டும் பிரிவிலே ஜெரி போவன் என்ற ஒரு கருப்பின இளைஞர் கலந்து கொண்டார். அதன் முதல் தகுதி சுற்றிலேயே அவர் அதிக தூரம் தாண்டி சாதனை படைத்தார். அவரோடு போட்டியிலே கலந்து கொள்கிற யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் ஒரு கருப்பின இளைஞன் நம்மை விட வலுவானவனாய் இருக்கிறானே என்பதுதான். அப்பொழுது லஸ்லாங் என்ற ஒரு ஜெர்மானிய நீளம் தாண்டும் வீரர் அவரை கைகுலுக்கி அவருக்கு நான் உங்கள் நண்பன் என்று சொல்லி அறிமுகமானார். ஜெர்மானியர்கள் மற்ற ஜாதியினரோடு கைகுலுக்கி அவர்களை உயர்வாக கருதக்கூடாது. அப்போது ஜெர்மனியை ஆண்டு கொண்டிருந்த நாஜிக்களும் அதன் தலைவராகிய ஹிட்லரும் ஆரியர்கள் தான் உலகிலே தலை சிறந்தவர்கள், அவர்களை விட தலை சிறந்த சாதனை செய்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். ஆரியர்கள் கைப்பற்றுகிற எல்லா நாடுகளிலும் ஜெர்மனியை விட உயர்ந்த தரமான பொருட்கள் இருந்தால் அது அழிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள். இந்த ஜெர்மானியர் இவரை கைவிழுக்கி உற்சாகப்படுத்தி அப்படியே இவர் இறுதி போட்டியிலே தாண்டும் போது அதுவரை உலக சாதனையாக விளங்கிய அந்த சாதனையை விட ஓரடி 8 அங்குலம் கூடுதலாக குதித்து புதிய உலக சாதனையை நிகழ்த்தினார். அவரை வெற்றி மேடைக்கு அழைத்த போது சுற்றிலும் இருந்த ஜெர்மானியர்கள் யாரும் கைதட்டவில்லை. ஒரு கருப்பின இளைஞன் மற்றவர்கள் எல்லாரையும் விட உயர்வான இடத்திலே நின்று தங்கப்பதக்கத்தை வாங்குகிறானே, அது நமக்கு இழிவாக இருக்கிறது என்று கருதினார்கள். ஆனால் அந்த ஜெர்மானியர் இவர்களை வந்து கைகளுக்கு உங்களுடைய பெயரை எங்கும் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவரோடு படம் எடுத்துக் கொண்டார். அப்படியே இவர் தங்கப்பதக்கத்தை பெற்று தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிய பிறகு இவருக்கு ஒரு செய்தி கேள்வியானது. அது இவருக்கு கைகுலுக்கின காரணத்தினால், இவரை பாராட்டிய காரணத்தினால் அந்த நீளம் தாண்டும் வீரர் நாஜிகளால் கொல்லப்பட்டு விட்டார். இவர் தனது சுயசரிதையிலே அந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடும் போது, என்னை பாராட்டினால் கொல்லப்போவோம் என்பது தெரிந்திருந்தும் இனம் புரியாத ஒரு நட்பினாலே என்னை அணைத்துக் கொண்டு என்னோடு போட்டோ எடுத்து என் புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னை பாராட்டினதற்காக தன்னுடைய உயிர் போகும் என்று தெரிந்திருந்தும் சிநேகித்த அந்த மனிதன் உண்மையிலேயே நான் வாங்கின எல்லா பதக்கங்களை விட உயர்ந்த குணம் கொண்டவன் என்று எழுதுகின்றார். 1 சாமுவேல் 18:3 அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். நட்பு என்பது அது இனம் புரியாத ஒரு உணர்வு. எதனால் வருகிறது, எதனால் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும். அந்த நட்பிலே ஆழம் இருக்க வேண்டும். நாம் ஆதி முதல் நம் மீது அன்பு கூர்ந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அன்பை நான் யாரிடத்தை எதிர்பார்க்க முடியும்? கர்த்தர் ஒருவரே நம்மை சிநேகித்து பூர்வம் முதல் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு தம்முடையவர்களாக இருக்கும்படிக்கு அழைத்து தம்முடைய ரட்சிப்பை நமக்கு தந்து நம்மை சிநேகித்திருக்கின்றார். அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அவருடைய காருண்யம் பெரியது, அவர் நம்மில் வைத்த அன்பும் இரக்கமும் பெரியது. அதனால நம்மை சிநேகித்தேன் என்கிறார். காருண்யத்தினால் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற அந்த தேவனை நாம் விட்டு விடாமல் பற்றிக் கொள்வோம். முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.